Hello, students. I welcome all to our character success in 10 days. Today's and our final topic is Dream Big and Work Hard. நம்மளுடைய லாஸ்ட் 10th டே டாபிக் ட்ரீம் பிக் அண்ட் ஒர்க் ஹார்ட். நாம என்னவாக ஆகணும் அப்படின்ற அந்த உயர்ந்த லட்சியத்தை மனசுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்படி ஃபிக்ஸ் பண்ணா அதுவே நமக்கு கனவா வரும். அந்த உயரிய கனவு நம்மள தூங்க விடாது. அந்த கனவை நோக்கி நம்மள புஷ் பண்ணும். அப்ப நாம் நினைத்த அந்த உயர்ந்த லட்சிய கனவிற்காக நம்முடைய கடின உழைப்பை செலுத்த ஆரம்பிப்போம். அப்படி செலுத்தினால் நிச்சயம் காலமும் வெற்றியும் நம்முடைய கையில். நிஜமாவா சார் சொல்றீங்க? எஸ். கிரேட் பீப்புள் ஆல்வேஸ் ஸ்டார்டட் வித் அ ட்ரீம். பட் ட்ரீமிங் இஸ் நாட் ஒன்லி எனஃப். We must work hard every single day to make it true. இந்த உலகத்துல இருக்கிற தலை சிறந்த மிகச்சிறந்த மனிதர்களை எல்லாம் போய் கேட்டு பாருங்களேன். அவர்கள் முதலில் தங்களுடைய லட்சியத்தை ஒரு சிறிய கனவு மூலயமா தான் தொடங்கி இருப்பாங்க. அவர்களுக்குன்னு ஸ்டார்டிங்ல கை கொடுத்து உதவ யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அவர்களுடைய கனவும் அவர்களுடைய உழைப்பையும் தவிர வேற யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. அதனாலதான் மாணவர்களை சொல்றோம், கிரேட் பீப்புள் ஆல்வேஸ் ஸ்டார்டட் வித் எ ட்ரீம். ஆனா அந்த கனவு மட்டுமே நமக்கு வெற்றியை பெற்று தராது. We must always work hard every single day to make it true. அந்த கனவு உண்மையா ஆகணும், நாம வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா நம்முடைய மிகச்சிறந்த உழைப்ப, அதிகபட்ச உழைப்ப நம்முடைய லட்சிய கனவு நோக்கி போடணும். அப்படி போட்டா நாம என்ன கனவு கண்டோமோ அது நிச்சயம் வெற்றி பெறும். எப்படி சார்? வாங்க இந்த வீடியோல சொல்றேன். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும். கேள்விப்படாதவங்களே இருக்க மாட்டீங்க. ஆனா அவரு சின்ன வயசா இருக்கும் போது ராமேஸ்வரத்துல கடற்கரையில உக்காந்துட்டு கடலை ரசிச்சுட்டு இருப்பாராம். அப்ப வானத்துல பிளைட் ஏரோப்ளேன் பறந்து போகுமா. அப்ப அதை அண்ணாந்து பார்க்கும்போது அவர் மனசுக்குள்ள ஒரு ஆசை, ஒரு லட்சியம் வந்ததாம். என்னைக்காச்சும் ஒரு நாள் கண்டிப்பா இந்த உயர பறக்கிற இந்த பிளைட்ல நாமளும் பறக்கணும். ஆனா அன்னைக்கு அவரோட சூழ்நிலை என்னன்னா, தினமும் நியூஸ் பேப்பர் எடுத்துன்னு போயிட்டு வீடு வீடா போட்டு அதுல வர காசுலதான் அவங்க குடும்ப வருமானமே இருந்துச்சாம். அவங்க குடும்பத்துக்கும் உதவி பண்ணிக்கிட்டு தானும் தன்னுடைய படிப்பை படிச்சுக்கிட்டு ஒரு கஷ்டப்பட்டு தான் தன்னுடைய காலத்தை கடந்து வந்தார் அவரு. ஆனாலும் தன்னுடைய மனசுல அந்த உயர பறக்கிற அந்த ஏரோப்ளேன்ல ஒரு நாள் நாமளும் பறக்கணும் அப்படின்னு நினைச்சாரு இல்லையா, அந்த கனவை மட்டும் அவர் கைவிடவே இல்லை. ஒரு சாதாரண நியூஸ் பேப்பர் போடுற ஒரு பையனுக்கு உயர பறக்கணும்ன்ற ஒரு எண்ணம், ஒரு லட்சிய கனவு அவருடைய மனசுல எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. ஒரு பக்கம் குடும்ப வறுமை இருந்தாலும் கூட தொடர்ந்து படிப்புல அவர் காட்டிய ஆர்வம், அந்த லட்சிய கனவை அடையணும்னு அவர் போட்ட பெஸ்ட் ஹார்ட் எஃபர்ட்ஸ், அவருடைய பெஸ்ட் உழைப்பு அவரை படிப்படியா உயர்த்தி இந்தியாவினுடைய தலை சிறந்த சயின்டிஸ்டா மாத்தி காமிச்சது. தான் மட்டும் பறக்கணும்னு நினைச்ச அவரு இந்தியாவினுடைய மொத்த தன்மானத்தையே ஏவுகணை நாயகனா மாறி விண்வெளிக்கு இந்தியாவின் சார்பா ஏவுகணையை செலுத்தி இந்த உலகமே திரும்பி பார்க்கிற அளவுக்கு இந்தியாவினுடைய வெற்றியையும் மானத்தையும் உயர பறக்க வச்ச அந்த தலை சிறந்த மனிதர் தான் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. யோசிச்சு பாருங்க, ராமேஸ்வரத்துல ஒவ்வொரு வீட்டுக்கும் நியூஸ் பேப்பர் போட்டுட்டு கடற்கரையில அண்ணாந்து உயர பறந்த ஏரோப்ளேனை பார்த்து அன்னைக்கு அவர் நினைச்ச அந்த நினைப்பு, நாமளும் ஒரு நாள் இந்த ஏரோப்ளேன்ல பறக்கணும்டா அப்படின்ற அந்த நினைப்பு, அதையே தன்னுடைய லட்சிய கனவா மாத்திக்கிட்டு அந்த கனவு வெற்றி பெறுவதற்காக அவர் போட்ட கடின உழைப்பு இந்தியாவினுடைய தன்மானத்தையே உயர பறக்க வச்சுது. அது மட்டும் இல்ல, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவா மாறி, முப்படைகளின் தளபதியா மாறி, அதிநவீன இந்திய போர் விமானத்தை தானே இயக்கி இந்தியாவின் வான்வெளி பரப்பில் மிக வேகமாக பறந்து தன் லட்சிய கனவை நிறைவேற்றி சாதித்தார் அந்த ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். இதெல்லாம் நான் சும்மா சொல்லல. நீங்க போயிட்டு கூகுள் பண்ணி பாருங்க. ஒரு மனிதன்
தன்னுடைய லட்சிய கனவை நினைத்து உழைக்க ஆரம்பித்து விட்டால், நிச்சயம் எவ்வளவு வேகமாக தன்னுடைய உழைப்பை போடுகிறானோ, அவ்வளோ வேகமாக அந்த லட்சிய கனவை அடைந்தே தீருவான். எழுதி வச்சுக்கோங்க. சார், நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் சார். நான் கூடம் இது போல தான் சார் ஒரு லட்சியத்த ஃபிக்ஸ் பண்ணிட்டு உழைக்க ஆரம்பிக்கிறேன். ஆனா, எனக்கு பயங்கரமா கஷ்டம் வருது சார். என்னால அந்த கஷ்டத்த தாண்டி போகவே முடியல சார். அப்ப நான் என்ன சார் பண்றது? கவலையே படாதீங்க. அதற்கு தான் நம்முடைய தெய்வ புலவர் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு, "இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்து ஊர்வது அஃதே துணை." கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? நாம ஒரு லட்சிய கனவை, உயர்ந்த சிந்தனையை நம்முடைய மனசுல ஃபிக்ஸ் பண்ணிட்டு, தீர்மானம் பண்ணிட்டு, இதுவா தான் நான் மாறப்போறேன். நாளைக்கு இந்த சமுதாயம் போற்றும்படியான ஒரு இடத்துல தான் நான் போய் நிக்க போறேன் அப்படின்னு அதை நோக்கி போராடும் போதுதான், எதிர்ல மிகப்பெரிய சவால்கள் வரும். மிகப்பெரிய தடைகள் வரும். மிக பொறுக்க முடியாத அளவுக்கு கஷ்டம் வரும். அப்படின்னா என்னன்னா, நாம மற்றவர்கள் எல்லாம் செய்யாத ஒரு மிகப்பெரிய புதிய சாதனையை செய்ய தொடங்கி இருக்கிறோம் என்று அர்த்தம். ஒரு புதுசா போடுற ரோட்ல தான் நெறைய முட்களும், கற்களும் இருக்கும். ஏற்கனவே போட்டுட்ட பாதை சுத்தமா தூய்மையா இருக்கும். அதுல எந்த விதமான தடைகளும் இருக்காது. ஆகவே மாணவர்களே, நெறைய சவால்களும், சோதனைகளும், தடைகளும் வருதுன்னா, நாம ஒரு புதிய பாதையை இந்த உலகிற்கு அமைத்து கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம் என்ற நெஞ்சு உறுதியோடு முன்னேறிச் செல்லுங்கள். When difficulties come, smile at them. Your hard work and courage help you to overcome them. உங்களை நோக்கி பெரும் சவால்களும் தடைகளும் வருகிறது என்றால் அதை பார்த்து சிரியுங்கள். வா, எவ்வளோ வரைய வா, நிச்சயம் உங்களை எல்லாம் கடந்து நான் வெற்றி பெற்றே தீருவேன் என்ற மன உறுதியோடு நீங்கள் உங்களுடைய கடின உழைப்பையும் தைரியத்தையும் துணையாக கொண்டு போராடினால் நிச்சயம் உங்களுடைய லட்சிய கனவை அடைந்தே தீருவீர்கள். இதைத்தான் திருவள்ளுவர் அந்த திருக்குறளில் கூறியிருக்கிறார். My dear students, now we have completed the 10 days journey of character success in 10 days. Every day in each video we have learnt a single value like respecting, accepting, time discipline, honesty in exams, mobile addiction control, treating equality, and finally today, dream big with your hard work. These are not just 10 days lessons. These are the seeds of your future life. If you water them with your practice, definitely you will grow into a big tree that gives shade and fruit to your future life. I did not just make these videos to teach you. I made them because I believe in you. I believe that every person watching in this video to shine not only in knowledge but also in character. So my dear students, from today try to live with these values. Even if you fall, stand up and keep on going. Never ever give up. Always remember one thing, my dear students. Marks may show your knowledge, but character shows your greatness. Greatness is better than knowledge. Thank you for being with me these 10 days. It is not an end. It is the beginning of your new life with strong character and true success. As always, love and blessings with your Ramji. Take care. Bye bye.